நீங்க இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணாட்டி எவ்வளவு ஃபாஸ்டிங் பண்ணி பிரேயர் பண்ணாலும் ஆண்டவர் உங்க பாவத்தை நிச்சயமா மன்னிக்கவே மாட்டார். அது என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுது, மனிதனுடைய தப்பிதங்களுக்கு நீங்கள் அவர்களை மன்னித்தால் பிதாவாகிய தேவனும் உங்களுடைய தப்பிதங்களுக்கு மன்னிப்பார் என்று. அதுக்கு கீழே சொல்லுது, நீங்கள் அவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அவர் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்க உங்களோட ஃப்ரெண்டு மேலேயோ இல்லை சொந்தக்காரங்க மேலே, ஈவன் அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல நீங்க ஒரு கசப்பை வச்சுட்டு வெறுப்பை வச்சுட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் பண்ண பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளவு அழுது கெஞ்சி பிரேயர் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். ஸோ பைபிள்ல கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, நீங்க காணிக்க போறதுக்கு முன்னாடி கூட அதை பலிபீடத்துல வச்சுட்டு உங்க சகோதரனோடு போய் ஒருமனப்பட்டுட்டு அப்புறம் வந்து இந்த காணிக்கை போடுங்கன்னு சொல்லுது. இந்த நாள்லயே யார் யார் மேல நீங்க கசப்போட ஒரு வெறுப்போட இருக்கீங்களோ அவங்கள இன்னைக்கு மன்னிங்க. ஸோ அவங்கள மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் கூட ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஆண்டவர் என்னால மன்னிக்க முடியல, ஸோ அவங்கள மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உண்மையில அவர் இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. காட் பிளஸ் எவ்ரிபடி.